Hi friends, welcome back to Morning Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் plum cake. இந்த plum cake பாத்தீங்கன்னா eggless plum cake ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க எக் இல்லாம எப்படி plum cake பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. அதுக்கான வீடியோ தான் இது. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம், ஆனா ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம வந்து எவ்வளவு சாஃப்ட்டா இது ரெடி பண்ணிருக்கோம்னு. உள்பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள் எல்லாம் தேவைப்படாது. வீட்ல இருக்கக்கூடிய கொஞ்சமான பொருட்கள் தான். முட்டை மட்டும் தான் நம்ம இதுல சேர்க்க மாட்டோம். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. சோ கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த plum cake பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறோம். இப்போ இந்த சக்கரை பாத்தீங்கன்னா நல்ல கேரமல் ஆகணும், நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இது அப்படியே நீங்க வந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க லேசா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல ரெட் கலர் ஆனதுமே நம்ம இதுல வந்து தண்ணி சேர்க்க போறோம். நல்ல ஹாட்டா இருக்கக்கூடிய தண்ணி, நல்ல சூடான தண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமா சேருங்க, அப்பதான் தெறிக்காம இருக்கும். அதுக்காக இப்போ இது எல்லா தண்ணியுமே நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். நீங்க இந்த கேரமல் பண்ணி இந்த மாதிரி தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலா 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா கிரேப் ஜூஸ் எது வேணா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு செரி பழம் சேர்த்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு டேட்ஸ் பேரிச்சம்பழம் சேர்த்திருக்கேன், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்திருக்கேன், அப்புறமா 1/4 கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ், இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திருக்கேன், அப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி இது வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்திருக்கேன். இதுல வந்து ஒரு 3 விதமான கலர் இருக்குது. இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம்ல நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். நம்ம plum cake அப்படின்னாலே இந்த மாதிரி நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுதான். எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்தது ஒரு 3/4 கப் தண்ணியா மாறணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்து அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பால், இதமான சூடு இருக்கக்கூடிய பாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/3 கப் அளவுக்கு நம்ம வந்து ரிஃபைனட் ஆயில் ஒரு 3/4 கப் அளவு நீங்க சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ இது கூட நம்ம பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்க நார்மலான சக்கரை கூட எடுத்துக்கலாம், சுகர். இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு பட்டை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சீவி சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க சக்கரை நார்மலான சுகர் சேர்க்கறீங்கன்னா ஒரு 3/4 கப் சுகரை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப இன்னும் வேலை வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த பட்டை அப்புறமா கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிளேவர் இருந்தாதான் plum cake வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும். plum cake அப்படின்னாலே இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேணும். இப்போ சரியா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நல்லா ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவு இது மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுங்க. இப்போ இந்த பக்கத்துல தான் இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே, அதை அப்படியே இதுல சேர்த்துருங்க. அந்த தண்ணியோட தான் நம்ம சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்துடுங்க. இந்த மாவும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோக்கோ விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கணும். இப்ப கடைசியா தான் நம்ம இதுல வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்ப நம்ம ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும். இனிமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறமா கேக் வந்து ஃபிளாப் ஆயிரும், வரவே வராது. நம்ம இந்த மாதிரி கடைசியா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா ஜென்டிலா சேர்த்துட்டு நம்ம கேக் பேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா சூப்பரா கேக் வரும்.
இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. ரொம்ப போட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 8 இன்ச்சில் இருக்கக்கூடிய ட்ரே தான் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ஷேப்பு. நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ட்ரே கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும்தான் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலை வந்து எல்லா பக்கமும் நல்லா படும்படியாக இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுங்க. இது வந்து ஈஸியாக இலகி வரும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் பேட்டர், அதை ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். கண்டிப்பாக நல்லா தண்ணியெல்லாம் ஆக்கிடாதீங்க, அப்புறமா வராது. இப்போது நம்ம மாவை சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி போகும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைனில் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்க வந்து நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இப்போது இது எல்லாம் வச்சுட்டு நான் ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கடாயில் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அதிகமான வீடியோக்களில் இது கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 180 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் மட்டும் மேலோட்டமாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எப்போவுமே ட்ரை ஆகாமல் நல்ல சாஃப்ட்னஸோட கடைசி வரை இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது வாசனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல மணமாக இருக்கும் கேக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு தட்டில் கவுத்து போட்டுருங்க. சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் நான் பட்டர் ஷீட் எதுவுமே போடலை. எந்த அளவுக்கு கேக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சூடோடவும் நீங்கள் சாப்பிடலாம், ஆற விட்டும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான கேக் வந்து ப்ளம் கேக், எக்லெஸ் ப்ளம் கேக். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உள்ளேயும் வந்திருக்குன்னு. பாருங்கள் எக்கோட நம்ம பண்ணக்கூடிய கேக்கை விடையுமே நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான கேக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.